அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தளப்பதிவில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடறிந்த ஊழல் திலகங்களான திமுகவினர் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடக்கும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பை உணர்ந்துள்ளார். மேலும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் நீ ஜர்க் ரியாக்ஷன் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏவப்பட்ட இந்த சோதனை என புரட்சி தமிழர் சாடியுள்ளார். இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அன்பு சகோதரர் அம்மன் கே அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை செய்வது வெட்கக்கேடானது என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தீய சக்தி திமுக தெரிந்து கொள்ளட்டும், இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம், 2026 வெல்வோம், நல்லாட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்துள்ளார்.